வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 26ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 11 மணி 11 நிமிடங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய படத்தை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், அடுத்த நொடியே பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த அற்புதமான பரிகாரம் தான் இது. இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த 11 மணி 11 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. சரி, இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நிறைய இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த புதன் கிரகத்துக்குரிய நம்பர் 5. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 5வது திதி தான் பஞ்சமி திதி. அடுத்ததா சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மா. அந்த வகையில 555ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 555ங்கிற சேர்க்கை வரக்கூடிய நாள்ல 555 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மெத்தட நீங்க செய்யும் போது உங்களுக்கு 5 நாட்களுக்குள்ள நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். நீங்க என்ன வரம் கேட்டாலும் 5 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். இத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ 6 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த நாள்ல நமக்கு 55ங்கிற சேர்க்கை இருந்தது. அந்த நாளை தவற விட்டுட்டு நிறைய பேரு வேற எப்ப செய்யலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு 555 டெக்னிக்கா ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி. நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்காக சித்தர்களால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவையும் இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்படி இந்த 4 வீடியோவோட லிங்கையும் மேல ஐகார்ட்லயும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்ச எளிமையான பரிகாரம் ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு மறக்காம செஞ்சு பாருங்க. சரி, இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய முதல் சிறப்பு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததா 2வது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 26. இதுல இருக்கக்கூடிய 6ஐயும் 2ஐயும் சேர்த்தா நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி வருஷத்துல இருக்கக்கூடிய 2024ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இன்னைக்கு 8ங்கிற சேர்க்கையும் இருக்கு. 3வதா இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு முத்திதி நாள். அதாவது குறிப்பிட்ட ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்றோம். இந்த 3 திதிகள் ஒரே நாள்ல வரும்போது அந்த நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். சரி, இதையும் தாண்டி 4வதா ஒரு சிறப்பு என்னன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஏன்னா இந்த 3 சிறப்புகளையும் காலையில உள்ள வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 4வது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த 11:11ங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். யார் ஒருத்தவங்க இந்த ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பாக்குறாங்களோ, காதால கேக்குறாங்களோ, அவங்க வாழ்க்கை சரியான பாதையில போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
அவங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயல்களுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். அந்த வகையில இன்னைக்கு 11:11 பஞ்சமி திதி முடியுது. அந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற படத்தை நீங்க பார்க்கும்போது நிச்சயமா நீங்க எடுத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். சரி, இப்போ இன்னைக்கு நைட்டு 11:11 நாம பார்க்க வேண்டிய அந்த படம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே டாரோ கார்ட் பத்தி நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதி அற்புதமான சேர்க்கைகளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டாரோ கார்டை தான் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். இந்த டாரோ கார்டுல பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பல் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு 8 சேர்க்கை இருக்கறனால 8 நம்பர் தான் நமக்கு இன்ஃபினிட்டி சிம்பலை குறிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டாரோ கார்டுல மேல பாத்தீங்கன்னா நம்பர் 1ன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த 11 எனர்ஜி இன்னைக்கு இருக்கறனால அந்த எனர்ஜியை இந்த டாரோ கார்டு நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததா இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது மெஜிஷியன் டாரோ கார்டு. இந்த கார்டை நம்ம பார்க்க நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் மேஜிக் நடக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நைட்டு 11:11 உங்க கைய இப்ப நான் சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி சமான முத்திரைய உங்க கையில வச்சுக்கோங்க. 5 விரலோட நுனியையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் சமான முத்திரை. நம்ம உடம்புல பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூத சக்தியை சமன்படுத்தக்கூடிய தன்மை இந்த சமான முத்திரைக்கு இருக்கு. நம்ம உடம்புல பஞ்சபூத சக்தியும் சமமா இருக்கக்கூடிய நேரத்துல நாம என்ன நினைச்சாலும் நம்ம என்ன கேட்டாலும் அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ உங்க 2 கையிலையும் இந்த சமான முத்திரைய வச்சுக்கிட்டு உங்க கைகள் 2ஐயும் உங்க 2 கால் தொடைக்கு மேல வச்சுக்கோங்க. வானத்தை பார்த்த மாதிரி உங்க கை மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி உங்க கைகளை வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டாரோ கார்டை உங்க கண்ணால பாருங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே பாருங்க. சப்போஸ் நீங்க உங்க கணவருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா அவருக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த டாரோ கார்டை நீங்க பாருங்க. கையில சமான முத்திரைய வச்சிருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த சமான முத்திரை வச்சிருக்கக்கூடிய டைம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். கடன் தீரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கடன் மேலும் மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வீண் விரய செலவுகள் இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த சமான முத்திரைய உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த டாரோ கார்டை உங்க கண்ணால பாருங்க. இந்த மாதிரி எவ்வளவு நேரம் செய்யணும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5 நிமிஷம் செய்யுங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க செய்யலாம். சப்போஸ் என்னால இன்னைக்கு 11 மணி வரைக்கும்லாம் முடிச்சிருக்க முடியாது, நாங்க சீக்கிரமா தூங்கிடுவோம்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு உடனே தூங்குங்க. அதாவது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு எந்த வேலையும் பார்க்காதீங்க. கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்து தண்ணியெல்லாம் உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே நீங்க தூங்குங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால இந்த நாள்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுவும் இந்த நாள்ல முத்திரைய பயன்படுத்தி டாரோ கார்டையும் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.